நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இல்லாமல் இல்லை. ஏதோ ஒரு வகையிலே நமக்கு குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நிறைவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பூரணராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது, நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்தும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கிற போது, கர்த்தர் நமக்குள்ள குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, கானாவூர் என்ற ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த கானாவூர் கல்யாணத்திலே பங்கு பெற்றார்கள். அப்பொழுது அங்கே விருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற போது திராட்சை ரசம் அங்கே குறைவுபட்டதை நாம் அந்த பகுதியில யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப குறைவுபட்ட போது தாயார் அவர்கள் ஓடி வந்து மகனிடம் சொல்லுகிறார்கள், மகனே, இந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது, நீர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் தண்ணீரை, ருசியற்ற தண்ணீரை மதுரமான ஒரு திராட்சை ரசமாக மாற்றி அங்கே கொடுக்கிறார். அந்த வீட்டில் ஒரு குறைவு இருந்தது, திராட்சை ரச குறைவு இருந்தது. இயேசு அழைக்கப்பட்டிருந்ததுனால, இயேசு அங்கே இருந்ததினால அந்த குறைவை நிறைவாக்குறது மாத்திரமல்ல, அது மதுரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இல்லாமல் இல்லை. சரீர குறைவுகள் இருக்கிறது, வருமான குறைவு இருக்கிறது, படிப்புல குறைவு இருக்கிறது, அழகுல குறைவு இருக்கிறது. இப்படி பல விதங்களிலே நமக்கு குறைவுகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குறைவுகளை நிறைவாக்கி கொடுக்கிற ஆண்டவரிடத்திலே நாம் வருகிற போது, அல்லது ஆண்டவரை நமக்கு இரட்சகராக, ஆண்டவராக, கர்த்தராக, நம்மை வழிநடத்துகிறவராக, தலைவராக நாம் ஏற்றுக்கொள்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். வித் ஜீசஸ் we are all heroes. Without Jesus we are all zeros. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவும் குறைவும் இணைந்து வரும். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும்போது ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே, இந்த குறைவுகள் இருக்கிறது, எனக்கு இந்த குறை இருக்கிறது, இந்த குறையை நீங்கள் நீக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அந்த குறைவை நீக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் நிறைந்த அந்த ஆண்டவராய் இருக்கிறார். அவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற போது தேவன் நம்முடைய குறைவுகளை நீக்க வல்லவராய் இருக்கிறார்.